ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஹெல்த்தியானது பார்க்கலாமா? சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோல் சீவி இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் இது ஆவியில் வேகட்டும். அதுக்கு நடுவில் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கினாவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழத்தை நல்லா மையாக அரைச்சி அதையும் போட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக அந்த மிக்ஸி அலமின தண்ணியை ஊற்றிக்கோங்க. மஞ்சப்பொடி, மிளகா பொடி நான் 2 சேர்த்துருக்கேன். ஒன்று காஷ்மீரி சில்லி, ஒன்று நார்மல் சில்லி, கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைனா மேலெல்லாம் தெளிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்தோன்னா ஓரம்லாம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்த சக்கரவள்ளி கிழங்கு அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, அதாவது சின்ன டம்ளரில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி இது கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம இதை மூடி போட்டு எகெயின் ஒரு 8-10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி தேவையானதை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் போட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இறக்கி வச்சாட்டு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அரை மூடி புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு, புளிப்பு, காரம்னு எல்லாம் சேர்ந்து சப்பாத்தி, பூரி, ஈவன் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.